ஓம் சாந்தி. 18/5/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் உங்களுடைய புகலிடத்திற்கு வந்துவிட்டீர்கள். நீங்கள் பாபா மூலம் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் குஷியில் மெய்சிலிர்த்து போக வேண்டும். கேள்வி: இந்த நேரத்தில் தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஏன் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்? பதில்: ஏனெனில் இப்பொழுது அலங்காரம் செய்து கொண்டு விஷ்ணுபுரிக்கு, அதாவது மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு உலகத்திற்கு மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக பாபா ஆசிரியராகி படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். முரளியின் பாடல். கடைசியில் அந்த நாள் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஸ்வீட் சில்ட்ரன், இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள், இந்த பாட்டை கேட்டீங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், அரைக்கல்பமாக எந்த நாயகனை நினைவு செய்தோமோ கடைசியில் அவர் கிடைத்திருக்கிறார். நாம் அரைக்கல்பமாக பக்தி செய்கிறோம், நாயகனாகிய தந்தையை அழைக்கிறோம் என்று உலகத்திற்கு தெரியாது. நாம் நாயகிகள், அவர் நாயகனாக இருக்கிறார் என்றும் யாருக்கும் தெரியாது. ராவணன் உங்களை முற்றிலும் தாழ்ந்த புத்தியுடையவர்களாக ஆக்கிவிட்டான் என்று பாபா கூறுகிறார். குறிப்பா பாரதவாசிகளை என்று பாபா கூறுகிறார். நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், அதையும் மறந்துவிட்டீர்கள். ஆகையால் தாழ்ந்த புத்தியுடையவர்கள். தன்னுடைய தர்மத்தை மறந்து போகுவது இது தாழ்ந்த புத்தியுடையவர்களுடைய வேலை. இப்பொழுது உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரியும். இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது. 1250 ஆண்டுகள் சத்யுகம் இருந்தது. பிறகு 1250 ஆண்டுகள் ராமராஜ்யம் நடந்தது. அந்த நேரத்தில் அளவற்ற சுகம் இருந்தது. அந்த சுகத்தை நினைத்து மெய்சிலிர்த்து போக வேண்டும். நேற்று நாம் தாழ்ந்த புத்தியுடையவர்களாக இருந்தோம் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது பாபா எவ்வளவு புத்தி கொடுத்திருக்கிறார் என்றால், படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை அனைத்தையும் அறிந்து கொண்டோம். நேற்று தெரியாமல் இருந்தோம், இன்று தெரிந்து கொண்டோம். எந்த அளவிற்கு அறிந்து கொண்டே செல்கிறோமோ அந்த அளவிற்கு மெய்சிலிர்த்து போவீர்கள். நாம் மீண்டும் நம்முடைய இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம். அதாவது சேர வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம். சத்தியுகத்தை தூய்மையற்ற உலகம் என்று சொல்ல முடியாது. அது தூய்மையான உலகமாகும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையே வாங்க என்று மனிதர்கள் கூப்பிடுறாங்க. ராவண ராஜ்யத்தில் தூய்மையாக இருக்கக்கூடிய உயர்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆகையால் தான் கூப்பிடுறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள் ஆகியிருக்கிறீர்கள் என்றால் உயர்ந்தவர்கள் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். அதுவும் வரிசை கிரமமாக, முயற்சியின் அனுசாரம். காலையில் எழுந்து தன்னுடைய மனதை கேட்டுக்கொள்ளுங்கள். அமிர்த வேளை நேரம் மிகவும் நல்ல நேரமாகும். ஆகையால் காலையில் அமிர்த வேளையில் எழுந்து இந்த சிந்தனை செய்யுங்கள். பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். ஓ காட் ஃபாதர், ஹே பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லவும் செய்கிறாங்க. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், ஹே பகவானே என்று யாரை நினைவு செய்கிறார்களோ அவர் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று. நாம் மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். அவர் லௌகீக தந்தை, இவர் எல்லையற்ற தந்தை. உங்களுடைய லௌகீக தந்தையும் அந்த எல்லையற்ற தந்தையை தான் நினைவு செய்கிறார். ஏனென்றால் சிவ் பாபா தந்தைகளுக்கெல்லாம் தந்தை, பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறார். பாபா உங்களை விஷ்ணுபுரி அல்லது மாமியார் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். இது உங்களுடைய அப்பா வீடு, அது மாமியார் வீடு. நாம் நன்றாக அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள்
அப்பா வீட்டில் இருக்கிறீர்கள். படிப்பும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு உலகத்திற்கு மகாராஜா மகாராணியாக ஆகிறீர்கள். நீங்கள் இங்கு வந்திருப்பதே உலகத்திற்கு எஜமானர் ஆகுவதற்காக. நாம் உலகத்திற்கே எஜமானர்கள் என்று இப்பொழுது நீங்கள் சொல்ல முடியாது. இந்த பாரதத்தின் எஜமானர்கள் கலியுகத்தினர் என்று உங்களுக்கு தெரியும். நாம் சங்கம யுகத்தினர். ஞானம் கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தைதான். தந்தையை தவிர எந்த மனிதரையும் ஞானம் கொடுக்கும் வள்ளல் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தந்தையிடம் அப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறது. அதன் மூலம் முழு உலகத்திற்கும் சத்கதி ஏற்படுகிறது. தத்துவங்கள் உட்பட அனைத்திற்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. மனிதர்களிடம் சத்கதிக்கான இந்த ஞானம் இல்லை. இந்த நேரம் தத்துவங்கள் முதற்கொண்டு முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இதில் வசிக்கக்கூடியவர்களும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். சத்யுகம் புதிய உலகம். அதில் தேவதைகள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்களை ராவணன் வென்றுவிட்டான். இப்பொழுது மீண்டும் பாபா வந்திருக்கிறார் ராவணன் மீது வெற்றி அடைய வைப்பதற்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். ஆனால் மாயா மறக்க வைத்து விடுகிறது. நிரந்தரமான குஷியில் இருக்க விடாது. யார் நல்ல முறையில் படித்து படிப்பிப்பார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. பாபா படிப்பிப்பதற்கு வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் டீச்சர்ஸ் தான். ஆகையால் சென்டர்ஸ்க்கு கீதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் என்றும் சொல்லலாம். 5000 ஆண்டுகள் உங்களுடைய நடிப்பை நடிக்கிறீர்கள். ஒரு வினாடியின் பார்ட் இன்னொரு வினாடியின் பார்ட்டுடன் ஒத்துப்போகாது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். டிராமா அல்லவா? பார்ட் ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது இந்த உலகத்தில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது. இதற்கு துக்க உலகம் என்று சொல்லப்படுகிறது. சாந்தி தாமம், சுகதாமம் மற்றும் துக்கதாமம். பாரதவாசிகளுக்கு தான் நான் வந்து சுகதாமத்திற்கான வழியை சொல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். ஒவ்வொரு கல்பமும் நான் வரவேண்டியதாக இருக்கிறது. பல முறை வந்திருக்கிறேன், வந்து கொண்டே இருப்பேன். இதற்கு முடிவு என்பது இருக்க முடியாது. நீங்கள் சக்கரத்தை சுற்றிவிட்டு துக்கதாமத்திற்கு வருவீங்க. பிறகு நானும் வரவேண்டியதாக இருக்கிறது. டிராமாவை படைப்பவர் என்று யாரும் இல்லை. உங்களுக்கு எந்த சாது சந்நியாசிகளும் சொல்லிக் கொடுக்கவில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. பாபா வந்திருக்கிறார், புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. ஒரே ஒரு தந்தைதான் உங்களை படிக்க வைத்து உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்கிவிடுகிறார். சுயம் தான் ஆகுவது கிடையாது. ஆகையால் தான் அவரை சுயநலமற்ற சேவாதாரி என்று சொல்லுவாங்க. மனிதர்கள் கூட நாங்கள் சுயநலமற்ற சேவை செய்கிறோம், எந்த பலனையும் எதிர்பார்ப்பதில்லை என்று சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்படி நடக்காது. ஏனென்றால் சம்ஸ்காரத்தை ஆத்மா கொண்டு செல்கிறது. ஆனால் அப்படி இருக்காது. ஏனென்றால் எப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை கொண்டு செல்கிறார்களோ அப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும். கர்மத்தின் பலன் அவசியம் கிடைக்கும். சந்நியாசிகள் கூட மறுபிறவி குடும்பஸ்தர்களிடம் எடுத்து பிறகு சம்ஸ்காரத்திற்கேற்றபடி சந்நியாச தர்மத்திற்கு போயிடுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பாபா. எப்படி வந்து போர்க்களத்தில் யாராவது இறந்து போனால் அந்த சம்ஸ்காரம் தானே கொண்டு போவாங்க. அப்போ அடுத்த பிறவியில் அவங்க மிலிட்ரியில் தான் ஜாயின் பண்ணுவாங்க. யுத்த பூமியில் இறந்தால் சொர்க்கத்திற்கு போவாங்க என்று கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. அதற்கு பாபா சொல்கிறார், சொர்க்கத்திற்கான நேரம் இருக்கிறது அல்லவா? எப்போ வேணுமோ அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. சொர்க்கம் இருக்கும்போது தானே போக முடியும். அதே போல் பகவான் வாக்கு நான் சர்வ வியாபி என்று பகவான் சொன்னதாக இருக்கிறது. அதற்கு பாபா சொல்கிறார், நான் நாயிலும் இருக்கிறேன்,
பூனையிலும் இருக்கிறேன், அனைத்திலும் இருக்கிறேன் என்று என்னை பற்றி நானே இப்படியெல்லாம் எப்படி சொல்லிக்கொள்ள முடியும், நிந்தனை செய்து கொள்ள முடியும்? என்னை ஞானக்கடல் என்றுதானே சொல்வார்கள். இங்கே யாருக்குள்ளேயும் ஞானமே இல்லை. அப்போ இதெல்லாம் பொய்யானதல்லவா? சந்நியாசிகளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது, ஏனென்றால் தூய்மையாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் எந்த குருமார்களும் இருப்பதில்லை. ஆனால் இங்கு மனைவியிடம் உன்னுடைய கணவர்தான் குரு, ஈஸ்வரன் என்று சொல்லி கொடுக்குறாங்க. வேறு எந்த குருவிடம் செல்லக்கூடாது. பக்தியின் ஆரம்பத்திலும் குருமார்கள் கிடையாது. கணவன்தான் அனைத்துமாக இருந்தார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள். ஆகையால் விகாரத்தில் ஒருபோதும் போக முடியாது. அப்படி விகாரத்தில் ஈடுபட்டால் அது மகான் பாவமாகும். தூய்மையாக இருப்பதற்கான யுக்தி டிராமாவில் இருக்கிறது. சந்நியாசிகளுடையது துறவற மார்க்கம், உங்களுடையது இல்லற மார்க்கம். இப்பொழுது நீங்கள் இந்த மோசமான உலகத்தின் பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு இந்த உலகத்தையே மறந்துவிட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டத்தின் எஜமானராக இருந்தார். அந்த வைகுண்டத்தை ஸ்தாபனை பாபா செய்கிறார். பாபா கீதையை சொல்லியிருந்தார். அதன் மூலம் பதவி அடைந்தோம். பிறகு படிப்பதற்கோ படிப்பிப்பதற்கோ அவசியம் இல்லை. அதாவது ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைத்துவிட்டது. ஆகையால் இப்பொழுது எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். போன கல்பத்தில் எவ்வளவு முயற்சி செய்திருந்தார்களோ அவ்வளவுதான் செய்வார்கள். ஆகையால் சாட்சியாக பார்க்க வேண்டும். டீச்சரையும் பார்க்க வேண்டும். யார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கள விட புத்திசாலி ஆக வேண்டும். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லறத்திலும் இருக்கணும், தந்தையும் நினைவு செய்யணும், தூய்மையாகவும் மாறணும். மற்றபடி இந்த தூய்மையற்ற உலகத்தில் துக்கமே துக்கம்தான். சுகத்தின் ராஜ்யம் எப்பொழுது இருந்தது என்று கூட தெரியாது. ஹே பகவானே, ஹே ராம், இந்த துக்கத்தை எல்லாம் ஏன் கொடுத்தீங்க என்று துக்கத்தில் கேட்கிறார்கள். அதற்கு பாபா சொல்கிறார், பகவான் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. துக்கம் கொடுப்பது ராவணன். நம்முடைய ராஜ்யத்தில் வேற எந்த தர்மமும் இருக்காது என்று உங்களுக்கு தெரியும். பிறகுதான் மற்ற தர்மங்கள் எல்லாம் வரும். நீங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லுங்கள். படிப்பு கூடவே இருக்கிறது. மன்மனாபவா என்ற லட்சியமும் கிடைத்திருக்கிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று கூட நினைக்க முடியாதா? இந்த நினைவு உறுதியாக இருக்க வேண்டும். பிறகு கடைசியில் நல்ல நினைவில் நல்ல நிலைக்கு செல்வீர்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அதிகாலையில் அமிர்த வேளையில் எழுந்து சிந்தனை செய்ய வேண்டும். பாபா எனக்கு தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். என்னை ஞான ரத்னங்களினால் அலங்கரிப்பதற்காக இப்பொழுது வந்திருக்கிறார். அவர் தந்தைக்கெல்லாம் தந்தை, பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சிந்தனை செய்து அளவற்ற குஷியின் அனுபவம் செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஒவ்வொருவரின் முயற்சியையும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். உயர்ந்த பதவி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். வரதானம், சங்கம யுகத்தில் உடனடி பலன் மூலம் சக்திசாலி ஆகக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். சங்கம யுகத்தில் எந்த ஆத்மாக்கள் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிமித்தம் ஆனதற்கான உடனடி பலன் சக்தி பிராப்தியாகிறது. இந்த உடனடி பலன்தான் உயர்ந்த யுகத்திற்கான பழமாகும். இப்படிப்பட்ட பழத்தை சாப்பிடக்கூடிய சக்திசாலி ஆத்மா எந்த ஒரு பிரச்சனையையும் எளிதாகவே வெற்றி அடைந்து விடுகிறார். அவர் சக்திசாலி தந்தையுடன் இருக்கும் காரணத்தினால் வீணான விஷயங்களிலிருந்து எளிதாகவே விடுபட்டு விடுவார்.
விஷ பாம்பு போன்ற சூழ்நிலைகளின் மீதும் அவர்களுக்கு வெற்றி ஏற்பட்டு விடுகிறது. ஆகையால் நினைவு சின்னத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பாம்பின் தலை மீது நடனமாடியதாக காட்டியிருக்கிறார்கள். ஸ்லோகன்: பாஸ்விதானராகி நடந்து முடிந்ததை பாஸ் செய்யுங்கள், அதாவது கடந்து செல்லுங்கள். மேலும் எப்பொழுதும் பாபாவின் அருகில் இருங்கள். ஹிந்தியில் பாஸ் என்றால் அருகில், இங்கிலீஷில் பாஸ் என்றால் கடந்து செல்லுங்கள், பாஸ் பண்ணுங்க. அதனால் பாபா இங்கிலீஷ் பாஸ், ஹிந்தி பாஸ் ரெண்டையும் யூஸ் பண்ணுறார். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: நான் செய்து செய்விக்கக்கூடிய ஆத்மா. ஆத்மாவாகிய எனக்கு இந்த சரீரம் ஒரு கருவிதான். கருவி தானா எதுவும் செய்யாது, செய்விக்கிறது ஆத்மா தான். அந்த கருவி யார் கையில் இருக்கோ அவங்க தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல் இந்த சரீரத்தை நான் தான் யூஸ் பண்ணுறேன். ஆத்மா செய்விக்கிறவன், செய்கிறது சரீரம். இந்த உணர்வில் நான் காரியங்களை நாள் முழுவதும் செய்தால் சகஜமாகவே ஆத்மா அபிமானியாக இருக்க முடியும். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, செய்து செய்விக்கக்கூடியவன் ஆத்மா நான் அப்படின்றது. அடுத்தது, நான் இந்த சங்கம யுகத்தில் பரமாத்மாவுக்கு ஒரு கருவி. அப்போ செய்ய வைக்கிறது பரமாத்மா, நான் கருவியாக எல்லாமே செய்துட்ருக்கிறேன், நானாக எதுவும் செய்யலை. இந்த மாதிரி ஒரு நினைவில் நான் எல்லா காரியங்களை செய்தால், சேவை செய்தால், நான் எனது என்ற பற்று இருக்காது, நான் செய்தேன் என்ற அகங்காரமும் இருக்காது. அப்போ ஈஸியாக பரமாத்மா செய்ய வைக்கிறார் அப்படின்ற அந்த பரமாத்மாவுடைய அபிமானத்தில், பரமாத்மா உணர்வில் என்னால் இருக்க முடியும். ஆகையால் நாள் முழுவதும் இதையும் ப்ராக்டிஸ் பரமாத்மா உணர்வில் இருப்பதற்கான ப்ராக்டிஸ். செய்விக்கிறவர் பரமாத்மா, நான் கருவியாக இருந்து செய்து கொண்டிருக்கிறேன். இது செய்து அந்த அனுபவத்தை அடையணும். அடுத்தது மம்மா சொல்லுவாங்க, கட்டளை இடுபவரும் சிவபாபா தான், கட்டளையின்படி நடத்தக்கூடியவரும் அவரே தான். ஆகையால் நமக்கு ஸ்ரீமத் கூட என்ன பண்ணிட்டுருக்கு, நடத்தி கொண்டிருக்கு, செய்விக்கிறது. அப்போது ஸ்ரீமத் கொடுக்கறது பாபா தான். அந்த ஸ்ரீமத் நம்மளை அந்த செய்ய வைக்கிறது. இந்த உணர்வில் நான் இருக்கும் பொழுது அப்போது ஸ்ரீமத் என் மூலமாக நல்ல காரியங்கள் செய்ய வைக்கிறது. ஆகையால் அந்த ஸ்ரீமத்னுடைய உணர்விலும் என்னால் இருக்க முடியும். அடுத்தது கல்யாணக்காரி சங்கம யுகம். நாம் இப்போ கல்யாணக்காரி சங்கம யுகத்தில் இருக்கிறோம். எது நடந்தாலும் பாபா என்ன சொல்வார், எல்லாம் ட்ராமாவின் படி நடக்குது. இங்கே ட்ராமாவும் செய்ய வைக்கிறது. ஆகையால் நம்ம ஏன் எதிர்க்கின்ற குழப்பங்கள் அல்லது கவலை எல்லாம் படாமல் ட்ராமா செய்விக்கிறது. ட்ராமாவில் என்ன இருக்கோ அதில் நன்மை தான் இருக்குது என்று நினைக்கும் பொழுது அந்த ட்ராமாவின் உணர்விலும் நாம் இருக்க முடியும், ட்ராமா அபிமானியாகவும் இருக்க முடியும். ஆகையால் இன்று செய்து செய்விக்கிறவன் என்ற அந்த ஒரு வார்த்தையில் நம்ம எதை அனுபவம் பண்ணணும், ஆத்மா அபிமானி, பரமாத்மா அபிமானி, ஸ்ரீமத் அபிமானி, ட்ராமா அபிமானியாக இருக்கணும். அப்போ 4 இருக்கும்போது அப்போ எவ்வளோ அழகான எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு யோகத்தில் கிடைக்கும். இது நம்ம செய்து பார்க்கணும். ஓம் சாந்தி.